இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். அழகா பேசுவாங்க, நம்ம மக்கள் அதை நம்பிடுறாங்க. தயவு செய்து நம்பாதீங்கம்மா. உன்னை நம்புவீங்களா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம். அதே போல இந்த ஆட்சியுடைய லட்சணம், இந்த ஆட்சியில் வந்தா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 10% அறிவிப்புகளை நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு பட்டை நாமம் போட்ட திமுக கட்சி மீண்டும் வர வேண்டுமா? அது மட்டுமல்ல, ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? அதே மாதிரி நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வாங்குறாங்க, அந்த கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? இதே அண்ணா திமுக ஆட்சிக்கு கொரோனா காலம் 11 மாதம் ரேஷன் கடையில விலையில அரிசி பருப்பு என்ன கொடுத்தோமா இல்லையா? கொடுத்தல 11 மாசம் கொடுத்தோம், விலையில்லாம கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு சுட 3 நேரமும் சமூக கூடத்திலிருந்தும் அம்மா உணவகத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது கடன் வாங்கிறீங்க 4 வருஷத்துல. இன்னைக்கு 4 வருஷத்துல உங்களுடைய வருமானம் அதிகரிச்சிருக்குது, திட்டம் எதுவும் இல்ல. இந்த பணம் எங்க போச்சு? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். எல்லாம் மக்களுடைய பணம், வரி பணம். அப்ப அண்ணா திமுக அரசு சிறந்த அரசு தானே. இந்த அரசாங்கத்தில் நிறுத்துறதுதான் சாதனை. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்துறதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து வருகின்ற அண்ணா திமுக ஆட்சி மலர நீங்கள் அத்தனை பேரை துணைக்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டு, அதே போல இன்றைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டணி கட்சி சேர்ந்த அங்க கட்சிகளும் சிறுபான்மை மக்களை ஒரு திசை திருப்புறாங்க, மதை மாற்றம் செய்யறாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.